ஹாய் மக்களே, வெல்கம் டு அன்ஷு vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சிம்பிள் ரெசல்யூஷன் ஐடியாஸ் ஃபார் த அப்கமிங் இயர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயர் அப்படின்னாலே எல்லோரும் பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறது. ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் பண்ணுற ஒரு விஷயம் அல்லது புதுசாக பண்ண நினைக்கிற ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டாக தவறாமல் ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் ரெசல்யூஷன். நம்மளில் பல பேர் பண்ண நினைக்கிற ஒரு காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறது. அதை பற்றி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதை தூக்கி அப்படியே கொஞ்சம் ஓரம் வச்சுருங்க. நியூ இயர் ஸ்டார்ட் ஆன உடனே நான் ஜிம்முக்கு போவேன், உடம்பை ஃபிட்டாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே 4 நாள் கூட தாண்டாது. நோட் மை வேர்ட்ஸ். அப்படி இல்லாமல் நாம் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், நாம் எடுக்கிற ஒரு ரெசல்யூஷன் லாங் டேர்மாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற இந்த 10 சிம்பிள் ரெசல்யூஷன் ஐடியாவை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் நம்பர் 1, ஸ்டார்ட் யுவர் மார்னிங் ஏர்லியர். என்னடா இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷனா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போல்லாம் சீக்கிரமாக எழுந்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் அண்ட் ரெசல்யூஷன் மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ரெசல்யூஷனை ஃபஸ்ட்டில் சொல்லிட்டேன். நீங்கள் பண்ணுற வேலை நிறைய இருக்கும். அந்த வேலை எல்லாமே பக்காவாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக எழுந்துக்கோங்க. அதுக்குன்னு உங்களை 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்க சொல்லலை. அப்படி நீங்கள் 4 மணிக்கு எழுந்துக்கிட்டீங்கனாலும் உங்களால் அதை ஒரு நாள் கூட ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்த நாளே நீங்கள் தூங்கிடுவீங்க. அந்த ரெசல்யூஷனும் ட்ராப் ஆகிடும். ஸோ நீங்கள் 8 மணிக்கு எழுந்துக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கோங்க. அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 6 மணிக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எழுந்துக்கோங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். இப்படி பண்ணுறதுனால உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பூஸ்ட் ஆகும். ரெசல்யூஷன் நம்பர் 2, ஹேவ் சம் ஐடியாஸ். நீங்கள் இந்த வருஷத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக மொத்தமாக பிளான் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அடுத்த 3 மாதத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி அதை ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஷேர் யுவர் ஐடியாஸ் டு அதர்ஸ், மேக் தெம் சர்ப்ரைஸ். இந்த கோட்டை மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் நம்பர் 3, மேக் யுவர் செல்ஃப் பிஸி. இது எனக்கு பிடிச்ச ஒரு ரெசல்யூஷன். நாம் எப்போவுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். அது இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன வருதோ அதில் நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. இதில் உங்கள் ஜாப் இன்க்ளூட் ஆகாது. அதை தவிர உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அல்லது எத்தனை விஷயம்னாலும், ஸ்போர்ட்ஸ், குக்கிங், டிராயிங், போயம், எடிட்டிங், மாடலிங், அப்படி எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதில் வர ஒரு அவுட்புட் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்திப்பீங்க. ட்ரை திஸ். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றதுனால புதுசாக இதிலேயே கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தவற விட்டுறாதீங்க. ரெசல்யூஷன் நம்பர் 4, ட்ராவல் as much as possible. ட்ராவல் அப்படின்னு எடுத்த உடனேயே சிங்கப்பூர், மலேசியா அல்லது ஊட்டி, கொடைக்கானல் அப்படி தான் போகணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் நடக்கும். அல்லது நடக்காமல் கூட போயிடலாம். இதுக்கு நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது. உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், இது எல்லாமே இதுக்கு காரணமாக அமையலாம். அதனால தான் என்னோட சிம்பிள் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற இடத்துக்கு, அது பீச்சாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், ஒரு மியூசியமாக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஏன் கோயிலாக கூட இருக்கலாங்க. நீங்கள் சொல்லலாம், நான் வாரம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதில் தான் ஒரு கண்டிஷன். புது கோயிலுக்காக போங்க. நீங்கள் வாரம் ஒரே கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை கண்ணை கட்டி விட்டால் கூட எங்கே தூண் இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே சிலை இருக்குது, எங்கே சிற்பம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டே வந்துடுவீங்க. ஸோ ட்ராவல் வித் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ண தான் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நான் சொன்ன இந்த சிம்பிள் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கும் போக முடியும், செலவும் கம்மியாகும். ரெசல்யூஷன் நம்பர் 5, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. நீங்கள் என்ன ஒர்க் வேணால் பண்ணுங்கள், ஆனால் அது சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன வேலை செய்யலாம், எவ்வளோ லேட்டாக வேணாலும் வரலாம், ஆனால் உங்கள் அப்பா கூட, அம்மா கூட, சிஸ்டர் கூட, ஒய்ஃப் கூட, பசங்க கூட கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக அவங்கள வெளியே கூட்டிகிட்டு சுற்றணும் அப்படின்னு சொல்ல வரல. அது ஒரு மாதத்தில் 1 வாட்டியோ அல்லது 2 வாட்டியோ நடக்கலாம். அதை விட்டுருங்க. டெய்லி உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க.
அவங்க சீரியல் தான் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்துடாதீங்க. அந்த சீரியலை நீங்கள் கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அதை பற்றி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவீங்க. ஸோ ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கு பிறகு அன்னைக்கு அவங்க யாருக்கிட்ட பேசினாங்க, எந்த அத்தை ஃபோன் பண்ணாங்க, எந்த சித்தி அவங்கக்கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்றது எல்லாமே உங்ககிட்டையும் சொல்லுவாங்க. ஒரு படத்தை பற்றியோ கிரிக்கெட் மேட்சை பற்றியோ உங்கள் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, அதில் ஒரு பகுதியாக ஒரு சீரியலை 1/2 hour பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதுல எந்த தப்பும் கிடையாது. மீதி 5 சிம்பிள் ரெசல்யூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது இதை விட ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷன்ஸ். இந்த ரெசல்யூஷனில் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் ரொம்ப பிடிச்சிருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னும், இது எல்லாமே சிம்பிள் ரெசல்யூஷனாக இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எங்களோட நியூ சேனல், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணால் தான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றிகள் கோடி.